கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவில் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு வீடியோ கிளிப்பை பார்ப்போம். இந்த வீடியோ கிளிப்பில் அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முதலாவது பார்ப்போம். அதுக்கடுத்து இதன் மூலமாக நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். விசேஷமாக நம்ம புண்ணியவான்களை குறித்து தான் நம்ம எப்போவுமே பார்ப்போம். ஆனால் ரொம்ப நாள் கழித்து ஒரு புண்ணியவதி செஞ்ச விஷயத்தை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சாதாரணமாக நம்ம இந்த காசாவிலாம் இந்த அக்டோபர் 7ஆம் தேதி யூதர்களை பிடிச்சிட்டு போய் கடத்திட்டு போய் அப்புறம் இந்த பெண்களையெல்லாம் கடத்திட்டு போய் கற்பழித்து குழந்தைகளையெல்லாம் கொன்ன விஷயத்தை அந்த காசாவில் இருக்கிற இந்த புண்ணியவதிகள், இந்த பாலஸ்தீன புண்ணியவதிகள் இதை கேட்ட உடனே அந்த ஹமாஸ் புண்ணியவான்கிட்டருந்து துப்பாக்கியை வாங்கி அப்படியே மேலே தூக்கி அல்லா உனக்கு அக்பர் அல்லா அப்படின்னு ரொம்ப போட்டுனாங்க, புலர்த்துனாங்க, சாக்லேட்லாம் கொடுத்தாங்க, லட்டுலாம் கொடுத்தாங்க, ஏகப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சாங்க, சந்தோஷம் கொண்டாடினாங்க, திருவிழாவே கொண்டாடினாங்க. அப்படிலாம் சந்தோஷப்பட்டு அப்புறம் அந்த பெண்களை, யூத பெண்களெல்லாம் நிர்வாணமாக்கி நடுவில் நிற்க வச்சு அவமானப்படுத்தி அதை அவமானப்படுறத, அவங்க வேதனைப்படுறத, துக்கப்படுறதை பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ இப்பேற்பட்ட கீழ்த்தரமான குணமாக இருக்காங்களே, இவங்களை எப்படி மாற்றுறது, ஈரான்காரன் இப்படி மாற்றி வச்சுருக்கிறானே, இந்த ஹமாஸ் புண்ணியவான்கள் இந்த பாலஸ்தீன மக்களை இப்படி மாற்றி வச்சுருக்காங்களே, என்ன செய்கிறது அப்படின்னு நம்ம புரியாமல் இருந்தோம். இப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு திறக்குது. சரி, இந்த சூழ்நிலையில் பிரிட்டனில் ஒரு புண்ணியவதி பாகிஸ்தானில் தான் போயிருக்கு. அங்கே போனது அவன் பஞ்சம் பிழைக்க போனது, சோத்துக்கு இல்லாமல் போனதும், அவன் காசு கொடுத்து வீடு கொடுத்து வாசல் கொடுத்து படிக்க வச்சு ஆளாக்கி யூனிவர்சிட்டிக்கெலாம் அனுப்பி 4 வார்த்தை இங்கிலீஷில் பேச வந்ததும் அந்த புண்ணியவதி என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, தன்னுடைய புண்ணிய மதத்தில் உள்ள பர்காவை போட்டுக்கிட்டு அப்புறம் புண்ணியவானையை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ஒரு கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சுருக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி. இதுதான் இப்போ எல்லா இடத்துலையும் வைரலாக போய்கிட்டு இருக்கு. முதல்ல அந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம். பார்த்துட்டு அதில் அந்த புண்ணியவதி என்ன அப்படி கேவலமான காரியத்தை செஞ்சிச்சு அப்படிங்கிறத விளக்கமாக பார்ப்போம். அதுக்கப்புறம் My daughter is disabled and you're parked in a disabled car parking space. Nice to meet you. Right, yeah, so I was wondering if I could have this space because you don't seem to have a disability, so You can see, but it's disabled. right. Yes, My daughter is properly disabled, so we would like to park. Well, I'd like to park here, so we've No, got you easier. can look for another No, parking. but we've got easier access to the doors there. I think you're wasting your time. Go to another parking. I think you're lying. How will you call me I'm lying? I have a disabled daughter. Big space. I'm sorry, but your husband does not look disabled. It is disabled. Go Really? to move another parking. I'm impressed You know you're what? actually- I will close my window, No, okay? I don't want you to close the window. I don't. Are you a hyena now? Is that your என்ன ஒரு புண்ணியம். இதை விளக்கமாக பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல இருந்து பார்ப்போம் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு. அதாவது இந்த இதை போட்டிருக்கிறது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுது இது ஒரு புண்ணிய மதத்தை சேர்ந்த புண்ணியவதி அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மா ஒரு வயசான ஒரு அம்மா. My daughter is disabled and you're parked in a disabled car parking space. அப்போது இந்த அம்மா ரொம்ப எவ்வளோ பொலைட்டாக பேசுதுன்னு மட்டும் பாருங்களேன். அட்லீஸ்ட்டு அதை வெள்ளைக்காரங்க நரகத்துக்கு காஃபி இருக்க அவங்க நரகத்துக்கு போவாங்க, அல்ல நரகத்தில் போட்டு எரிப்பான். சரி, நரகத்தில் போட்டு எரிக்கிறவன் வெள்ளைக்காரங்க காஃபி இருக்க எம்புட்டு பொறுமையாக பொலைட்டாக பேசுதுன்னு பாருங்கள். கேட்குது என்ன அப்படின்னா, என்னுடைய பொண்ணு ஒரு ஊனமுற்றவங்க, அதனால் இந்த கார் பார்க்கிங் ஊனமுற்றவர்களுக்காக அவங்க கார் நிறுத்துறதுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். அதனால நீங்கள் தயவு செஞ்சு காரை மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா என் காரை நான் இங்கே கொண்டு வந்து நிறுத்துவேன் அப்படின்னு அந்த அம்மா பொறுமையாக அழகாக கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுது. எவ்வளோ தாழ்மையாக பேசுதுன்னு மட்டும் பாருங்க. சொன்ன உடனே இதுக்கு இந்த புண்ணியவதி ஒரு அற்புதமான ஒரு ரிப்ளை கொடுக்குது. அது என்னன்னு பார்ப்போம். நைஸ் டு மீட் யூ அப்படின்னா இந்த புண்ணியவதிக்கு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. அதனால இவங்க வந்த உடனே வாழ்த்துறவங்க, வணக்கம் சொல்கிறவங்க, வந்தனை செய்கிறவங்க. அதனால அந்த அம்மா சொன்னதெல்லாம் இதுக்கு காது கேட்காம இது நைஸ் டு மீட் யூ அப்படிங்குது. சரி, அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது? Right, yeah, so I was wondering if I could have this space because you don't seem to have a disability, so
அதான் அந்த அம்மா சொல்லுது, இந்த இடம் நான் வந்து எப்பவும் வந்து நிறுத்துவேன். இந்த இடத்துல நான் நிறுத்துனதுனா எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதனால உங்கள பார்த்தா ஊனமுற்றவங்க மாரி தெரியலையே! அப்படின்னு நல்லா தானே இருக்கீங்க. அதனால தயவு செஞ்சு இந்த இடத்த எனக்கு குடுங்கம்மா, அப்படின்னு அந்த அம்மா பொலைட்டா தாழ்மையா கேட்குது. அதுக்கு இந்த Can புண்ணியவதி, see, but it's disabled. ஐ அதாவது நீ பார்க்குறதெல்லாம் இப்படித்தாம்மா, நீ பார்க்குற மாரிலாம் கிடையாது. இங்க எல்லாம் டிசேபிள்டா தான் இருக்கோம். நாங்களும் ஊனமுற்றவங்க தான். அப்படின்னு அடிச்சு விடுது இந்த அம்மா. பச்சை பொய். என்கிட்ட இந்த பச்சை பொய்க்காரிங்க பச்சை பொய் தான் சொல்லுவாங்க. ஆ. Right, Yes, my yeah. daughter is properly disabled. அப்ப அந்த அம்மா சொல்லுது, அது கோவத்துல சொல்லுது, "இவ்வளோ தூரம் பொலைட்டா சொல்றேன், பொறுமையா சொல்றேனே, நீங்க வந்து நல்லா இருந்துக்கிட்டு, நீங்க ஊனமுற்றவன்னு சொல்றீங்களே, என் பொண்ணு எதார்த்தமாவே ஊனமுற்றவங்கம்மா. அ அத விட இந்த இந்த இடம் வந்து அந்த ஊனமுற்றவங்களுக்காக நிறுத்தப்பட வேண்டிய அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பார்க்கிங்கு. அதனால தயவு செஞ்சு குடுங்க" அப்படின்னு சொல்லுது. So we would Okay. like to park. Well, I'd like to park here. So we've got. அதான் ஏன்னு கேட்டா, நாங்க வந்து எப்பவுமே இந்த இடத்துல தான் பார்க் செய்வோம். ஏன்னு கேட்டா, Look for another No, but parking. we've got. அதாவது இந்த அம்மா சொல்லுது, வேற எங்கேயாவது போய் பார்க் செய்யுமா, ஏம்மா என்னைய தொந்தரவு பண்ற, போம்மா அங்கிட்டு" அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அந்த அம்மா பொறுமையா திரும்ப திரும்ப Your சொல்லுது. access to the doors there. I think அதான் இந்த ஆஸ்பத்திரிக்கு போற வழியில இந்த ஈஸியா இங்க நிறுத்தினாதான் நாங்க வீல் சேரை எடுத்துக்கொண்டு போறதுக்கு வசதியா இருக்கும். வேற எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்தினோம்னா அங்க இருந்து இந்த வீல் சேரை கொண்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா. இது வந்து யதார்த்தமா ஊனமுற்றவங்களுக்காக நியமிக்கப்பட்ட பார்க்கிங் தானே. இங்க நாங்க நிறுத்திக்கிறோம், எனக்கு இடம் கொடு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுது அந்த அம்மா. you're wasting your time. Go to. ஐ அதாவது ஏம்மா நீ நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க, போ போ, நாங்கள் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். நீ ஊனமுற்றவனாக இருந்தானா, கண்ணு தெரியாதவனாக இருந்தானா, காது கேட்காத இருந்தா எனக்கு என்ன, இங்கே எங்ககிட்ட எல்லாம் வந்து கேட்காத. நாங்கள் அதெல்லாம் இரக்கம் கருணை அதெல்லாம் அல்லாஹ்கிட்ட தான், அதெல்லாம் நாங்கள் காமிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. Another I parking. think you're lying. அப்போ அந்த அம்மா சொல்லுது, ஏம்மா இப்படி போய் சொல்கிறீங்க, இந்த ஊனமுற்றவங்கன்னு சொல்லி, இங்கே ஒன்றுமே இல்லை, நல்லா தானே இருக்கிறாரு உன் ஹஸ்பண்டெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. How are you calling me? I'm lying. Have ஐ என்ன வந்து பச்சை பொய்காரின்னு சொல்றியா, அப்படி எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லுது. விசேஷமா இந்த புண்ணியவாதிகள் எல்லாம் இங்கேருந்து போனவங்க எல்லாம் இந்த பிரிட்டனில், அமெரிக்காவில், கனடாவில், அந்த நாட்டில் உள்ளவங்களாம் காஃபியர்கள் அப்படின்னு ஒரு ரீதியில் தான் பார்ப்பாங்க. இவங்களை அல்லாஹ் எரிப்பான், நரகத்தில் போட்டு எரிப்பான், இவங்க காஃபியர்கள், இவங்க இருதயத்தில் விஷம் இருக்குது, பொறாமை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு கண்மணி நாயகம் அடித்து விட்டாப்புல. இதை நம்பிக்கிட்டு இன்ன வரைக்கும் இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்பமான கீழ்த்தரமான பிராணி மாதிரி தான் பார்ப்பாங்க. இந்த எவ்வளோ வயசான இந்த அம்மா வந்து கேட்குது, கேட்குது, என் மகள் ஊனமுற்றுவேன், இங்கே கொண்டு வந்து இங்கே தான் நான் எப்பவும் நிறுத்துவேன், தயவு செஞ்சு இந்த இடத்த கொடுமா, நீங்கள் நல்லதானமாக இருக்கீங்க, வேற எங்கேயாவது போய் நிறுத்திக்கிங்கம்மா அப்படின்னு சொல்லும். அப்படின்னு எவ்வளோ தாழ்மையாக பொறுமையாக இந்த அம்மா சொல்லுது. ஆனால் இந்த நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், அது ஊனமுற்றவங்களுக்காக இல்லாட்டி இந்த அம்மா சொல்கிறதுக்காகவாவது நம்ம வண்டியை மாற்றி கொடுப்போம் இல்லையா. ஆனால் இந்த கீழ்த்தரமான ஜென்மம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. disabled daughter. Big space. I'm அது அங்கே ஒரு பிக் ஸ்பேஸ் இருக்குது. அங்கே பற்றியா உத்து பாரு, இங்கேருந்து பாரு, நல்லா பாரு, அங்கே ஒரு பிக் ஸ்பேஸ் இருக்குது, அங்கே போ அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த அம்மா எப்பேற்பட்ட வார்த்தையை உபயோகிக்குதுன்னு பாருங்க. ஏன்னு கேட்டால் ஃபர்கிவ் மீ, சாரி, அப்போல்ல, ஜெய்ஸ் பாடன் மீ அப்படின்ற நிறைய வார்த்தைகளை இவங்க உபயோகிப்பாங்க, மற்றவங்க மனசை வருத்தப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால இந்த அம்மா சொல்லுது, என்னை மன்னிச்சிருமா, அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது. Your husband does not look disabled. அதான் உன்னுடைய வீட்டுக்காரர் வந்து டிசேபிள் மாதிரி தெரியல, ஊனமுற்றவர் மாதிரி தெரியல, நல்லா தானமாக இருக்கிறாரு, ஏம்மா அப்படி போய் சொல்கிற, நாங்கள் வந்து எப்போ இந்த இடத்துல நிறுத்துவோம், நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு இந்த அம்மா திரும்பவும் கெஞ்சுது. It is disabled. Go Really? to move another. அப்போ சொல்லுது, என் புரிச்ச ஊனமுற்றவன் தான், நீ வேற எங்கேயாவது போ. ச்சே, என்ன ஒரு புண்ணியமான சிந்தனை, கருணை சிந்தனை, இரக்க சிந்தனை, தயவு சிந்தனை. சூனபதியிலேருந்து இந்த கேரக்டர்லாம் சூனபதியிலேருந்து அப்படியே இறக்கியிருப்பாங்க இவ்வளோ இருக்கு இவங்க உடம்பெல்லாம். அப்போ வேற எங்கேயாவது போ அப்படிங்குது இந்த பொம்பளை. Parking. I'm impressed. You know you're what? actually I will close my window, okay? இப்போ நான் என்ன செய்ய, வேற என்ன ஒன்றும் செய்ய முடியாது, நான் என் விண்டோவை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியத்தை செய்யுது. அது என்னன்னு பாருங்க. No, I don't want you to close the window. I don't. Are you a hyena now? Is that your disability? ஆடா கேவலங்கட்ட ஜென்மங்களா, சிரிக்கிறத பார்த்தீங்களா, இவளும் என் புருஷனும் சேர்ந்து சிரிக்கிறத. அப்போ நான் நினைக்கிறேன்,
இவளுக்கு வந்து நிறைய இடங்கள்ல இந்த காப்பீர்கள்னு சொல்லி இந்த வயசானவங்களை ஊனமுற்றவங்களை கேவலப்படுத்தி இப்படி கொலவசத்தை இட்டு கேவலப்படுத்தி அதில் சந்தோஷப்படுறது வழக்கம் போல இருக்கு. அப்போ சரி, இந்த கீழ்த்தரமான ஜனம் தான் இவ தான் இப்படி இருக்கா, இவ புருஷனும் அப்படி இருக்கானே, அப்போ அவனும் புண்ணிய மதத்தை சேர்ந்தவன் அவனும் சிரிக்கிறானே சேர்ந்து. அப்போ இவங்க 2 பேருக்கு இதே வேலையாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க சரி, அதாவது புண்ணிய மதத்தில் தான் எதுவும் கற்றுக்கிறலைன்னா அட்லீஸ்ட் இவங்க நல்ல அப்பே ஆத்தாளுக்கு பிறந்தாங்களா என்னன்னு தெரியல. என்கிட்ட நல்ல அப்பே ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா நல்ல வாக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நல்ல கேரக்டர் அவங்க கற்றுக் கொடுத்துருப்பாங்க. சரி, அப்பே ஆத்தாள்கிட்ட படிக்கலைன்னா ஸ்கூல்லையாவது 4 பேர்த்துக்கிட்ட பார்த்து அவங்க கற்றுருக்கணும். அது இல்லைன்னா தன்னுடைய புண்ணிய சமுதாயத்தில் 4 பேர் எப்படி இருக்காங்கன்னு அதையாவது பார்த்து கற்றுருக்கணும். இல்லைன்னா வேற எங்கேயாவது ஒரு டிவிலையோ ஒரு சோசியல் மீடியாலேயோ 4 பேர் எப்படி இருக்கிறாங்க, சினிமா பார்க்கும் பொழுது அதில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையாவது பார்த்து கற்றுருக்கணும். ஆனால் இந்த கேவலமான ஜென்மம் இந்த வயசான அம்மா இவ்வளவு பொறுமையாக கேட்குது தனக்கு இடம் கொடு தன் ஊனமுற்ற மகளுக்காக. ஆனால் இவ கடைசியில் என்ன செய்கிறான்னா கொலவசத்தை இட்டு அந்த அம்மாவை கேவலமாக கீழ்த்தரமாக கேலி கிண்டல் பண்ணுறது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம்னு மட்டும் பாருங்களேன். இதுதான் இவங்களை படிக்கிற அந்த புண்ணிய புஸ்தகம் கற்றுக் கொடுத்துச்சா? அப்போ இவங்களுடைய சமுதாயத்தில் உள்ளவங்க இப்படித்தானே? இப்போ இதுதான் விசேஷமே. இவங்க எப்படி புத்தி கெட்டவங்க அப்படின்னு மட்டும் பாருங்க. இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இதை அவன் புரிச்சேன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த அம்மா பேசுகிறதையும் இவ பதில் கொடுக்கறதையும் கிண்டல் அடிக்கிறதையும் கேலி பண்ணுறதையும் கொலவசத்தை இடுறதையும் அதை 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறதையும் வீடியோ எடுத்து தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு அண்ணன் தம்பி மாமன் மச்சான் உற்றார் உறவினர் படித்தவன் கூட படித்தவன் மசூதியில் உள்ளவங்க எல்லாருக்கும் அனுப்புகிறான். எதுக்குன்னா பாருங்க, பார்த்தீங்களா இந்த பிரிட்டனில் உள்ள இந்த குடிமக்கள் எங்கிட்ட வந்து நம்ம அல்லாவின் அடிமைகளாகிய நம்மகிட்ட வந்து எப்படி கெஞ்சுறாங்க அப்படின்னு. நாங்க என்ன எப்படி கேவலப்படுத்தினோம் பார்த்தீங்களா, அல்லாஹ் எப்படி இவங்களை கேவலப்படுத்தி விட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை எடுத்து சோசியல் மீடியாவில் விட்டுருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்காமல் நிறைய பேரை கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இதே ஒரு சமயம் வரவும் இதை நம்ம வீடியோ எடுத்து நம்ம புண்ணியவான்களுக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னா அவங்களாம் அல்லாஹ் அக்பர் சுபான அல்லாஹ், பார்த்தீங்களா எங்கள் அல்லாஹ் எப்படி இந்த பிரிட்டன்காரி காஃபிரை எப்படி கேவலப்படுத்திட்டாரு அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் அனுப்பிச்சு விட. ஆனால் இவங்க நினச்சிக்கிட்டாங்க இவங்கள மாதிரி கீழ்த்தரமான ஜென்மங்களாக தான் இந்த உலகத்தில் உள்ளவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு. இது வந்து பிரிட்டன் ஃபுல்லாக பரவி அங்கே பயங்கரமான ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி விட்டுருச்சு. இப்படி தான் எப்படி புத்தி கெட்டவெல்லாம் இருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே இவங்களுடைய கேரக்டர் கீழ்த்தரமான கேரக்டரு, இதை விட புத்தியினமாக இதை எடுத்து வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் விட்டுருக்காங்க. அப்படின்னா ஒருவேளை தைரியமாக இதை இவங்க ரசிப்பாங்க போல இருக்குது. இதை போட்டு பார்த்து இந்த காப்பீர்கள் வேதனைப்படுறதை துக்கப்படுறதை பார்த்து அதனால தான் அவன் வந்து என் மக இப்படி ஊனமுற்றவளாக இருக்கா அப்படின்னு சொல்ல நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிறா. அப்போ எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு ஜென்மமா. அந்த அம்மா என்ன கேட்குது, இவன் என்ன பதில் சொல்கிறான்னு மட்டும் பாருங்களேன். ஆரம்பத்துலேருந்தே அப்படியே சிரித்து கேலி பண்ணி 2 பேரும் கிண்டல் பண்ணி அந்த அம்மாவை கடைசியில் கொலவசத்தை இட்டு அந்த அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. என்னடா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாழ்க்கையில் இந்த அம்மா பார்த்துருக்காது. ஏன்னு கேட்டால் இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்குது. என்ன அப்படின்னா மற்றவங்கெல்லாம் இந்த கை முகம்லாம் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அதனால அல்லாஹ் நரகத்தில் போடுவான், கீழ்த்தரமானவங்க அவங்க விபச்சார மார்க்கத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியும், இவங்க வந்து தலை மூக்கெல்லாம் கூட மறைச்சு உடம்பெல்லாம் மறைச்சிக்கிறதுனால பயங்கர பரிசுத்த வாட்டிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை நிறைய பேர்த்துக்கு இருக்கு. ஆனால் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி எப்பேற்பட்ட கீழ்த்தரமான இருதயம் இவர்களுக்கு இருந்திருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இப்படி தான் காலையில் ஒரு வீடியோவை பார்த்தேன். இந்த தமிழ்நாட்டில் ஒரு புண்ணியவான் எவனோ ஒருத்தன், அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன் தெரியாது, ஆனால் கீழ்த்தரமாக அவன் தன்னுடைய நாயை ரோட் வீலரோ ஏதோ ஒரு நாயை அவுத்து விட்டு ஒரு வயசானவரை துரத்தி கடிக்க வச்சுருக்கான். அவர் பாவம் நிர்வாணமாக ஓடி இருக்காராம். இப்படி அவமானப்படுத்தி அதில் சந்தோஷப்பட்டிருக்கான். இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்ததும் பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான எந்த உலகத்துலடா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், என்னடா எங்கடா போய்கிட்டு இருக்கு இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேதனையாக போச்சு. அதனால ஒரு சில எச்சரிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த விஷயத்தை குறித்து இவளை பற்றி ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறேன்னு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் எதனால இப்படி பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு நாளும் வயசானவங்களையோ இல்லை ஊனமுற்றவங்களையோ அவங்கள கேலி கிண்டல் பண்ணுறத பரியாசம் பண்ணுறத நம்ம சகிச்சு கொள்ளவே கூடாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அவங்களுடைய இப்படிப்பட்ட கீழ்த்தரமான இந்த
சிந்தனைக்கு கீழ்த்தரமான கேரக்டர் இருக்கும். அதுக்கு ஏற்றபடி அவங்களோட பேசணும், அதுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு பதில் சொல்லணும். இல்லை அப்படின்னா இவங்க வந்து இப்போ தங்களை வந்து இப்போ இவங்க 2 பேரும் பயங்கர புத்திசாலிகள் மாதிரியும் அப்படித்தானே நினச்சிக்கிட்டு அந்த அம்மாவை இப்படி கீழ்த்தரமாக பேசி கேலி கிண்டல் பண்ணி குலவசத்தை இட்டு பட்டிருக்காங்க. அதை விட இதை வீடியோ எடுத்து வெளியிலேயே சோசியல் மீடியாவில் அனுப்பியிருக்கானே. அப்போ எப்பேற்பட்ட பரிதாபமான நிலைமையில் இருக்காங்கன்னு பாருங்கள். இவங்களுடைய அறியாமையை இவங்களுக்கு சொல்லணும்னா அதே பாணியில் தான் சொல்லித்தான் ஆகணும். ஒரு நாளும் இதை நம்ம சகிச்சு கொள்ளக்கூடாது. சரி போனால் போயிட்டு போகுது, சரி விடுங்கய்யா, இப்படித்தான் உலகத்தில் 4 பேர் 4 விதமாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் விடக்கூடாது. அந்த மாதிரியான ஆட்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த மாதிரியான கீழ்த்தரமானவங்க எவனாவது இந்த மாதிரியான வீடியோவை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் பயமாவது வரும். 4 பேர்த்துக்கிட்ட மரியாதையாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தியாவது வரும். இந்த காரியம்லாம் எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, இது இந்த கலிகாலத்தில், இந்த கடைசி காலத்தில் வந்து அதாவது மனுஷங்களுக்கு இப்போ அந்த மனிதத்தன்மை அவங்கள விட்டு மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது மிருகத்தன்மையை கூட விட கேவலமான கீழ்த்தரமான இதுவரைக்கும் எதிர்பார்க்காத இந்த மாதிரியான காரியத்தை எல்லாம் மனுஷன் இப்படி செய்வானா, ஒரு வயசானவங்களை இப்படிலாம் கீழ்த்தரமாக கேவலமாக பரியாசம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்விப்பட்டது கூட கிடையாது. இன்றைக்கி தான் இந்த சோசியல் மீடியா வந்ததுனால இதை பார்க்குறோம். ஆனால் எப்படி இந்த அளவுக்கு ஒரு மனசு ஊனமுற்றவங்களை பார்த்து, வயசான இந்த அம்மாவை பார்த்து அவங்க கெஞ்சுறதை பார்த்து இவங்க எப்படி இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக அவங்கள கேலி பேசி கிண்டல் பண்ணி அதில் 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு எனக்கு புரியலை. அதனால் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வது, இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரியான மனுஷத்தன்மை மாறி மனுஷர்களிடத்தில் மனுஷத்தன்மையே இல்லாமல் அவங்க மிருகத்தை விட கேவலமான ஒரு கொடூரமான மிருகத்தன்மை இப்போ இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு உண்டாகிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு எந்த ஒரு இரக்கமும் நம்ம காமிக்கக்கூடாது. அப்போ தான் அவங்களுக்கு புரியும். யோசிச்சு பாருங்களேன், இவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு. இவங்க பேச்சை இந்த இவளுடைய பேச்சை முதல்ல காட்டி கொடுத்துருச்சு. இவ ஏதோ கீழ்த்தரமாக கேவலமான்னு பேசுகிறா, அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கா, அவன் குடும்பம் இப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அப்படின்னு. எப்பவுமே நம்முடைய வார்த்தைகளும் சரி, நம்முடைய செய்கைகளும் சரி, நம்முடைய கேரக்டரை வெளிப்படுத்திடும். நம்ம உள்ளான மனுஷன் யாரு அப்படின்னு காமிச்சு கொடுத்துரும். அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த யூதர்கள்லாம் வந்து யூத மதத்தில் வெறி பிடிச்சவங்க இயேசு கிறிஸ்துவ பொறாமப்பட்டு எப்படியாவது இவருடைய வாயிலிருந்து ஒரு தவறான ஒரு வார்த்தை வருமா, ஏதாவது வித்தியாசமான ஏதாவது ஒரு காரியத்தை இவர் செய்வாரா, தண்டனைக்குரிய காரியத்தை செய்வாரா அப்படின்னு எதிர்பார்த்து தேவையில்லாத கேள்விகளை குறுக்கு மறுக்க அவங்க கேட்டு பார்த்தாங்க. கடைசியில் ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்தை பார்த்துட்டு, இங்கே பாருங்கப்பா, கனி கொடுக்காத மரத்தை எல்லாம் மனுஷங்க என்ன செய்வாங்கன்னா வெட்டி அதை அக்னியில் போடுவாங்க. அதே போல தான் உங்களுடைய பரமபிதாவும் கனி கொடுக்காத எந்த ஒரு மனுஷனையும், அதாவது கேரக்டர் இல்லாத எந்த ஒரு மனுஷனையும் அவனை இந்த பூமியிலிருந்து மாற்றி நரகத்தில் தள்ளிடுவார். அதனால கனி கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், கேரக்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆவியின் கனி அப்படின்னு சொல்லி 9 விதமான நல்ல கேரக்டர்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கணும்னு சொல்லி ஒரு போதனையை செஞ்சார். ஆனால் இந்த புண்ணிய மதத்தில் அதெல்லாம் கிடையாது. அது மற்றவங்களை பார்க்கும்போது அவங்கள காஃபிரு, அவங்கள அல்லாஹ் நரகத்தில் போட்டு எரிப்பான் அப்படிங்கிற ரூபத்திலேயே இவங்க பார்ப்பாங்க. அதனால நம்ம மேலே அவங்களுக்கு பயங்கரமான எரிச்சலும், இவங்க மனுஷனை வணங்குகிறவர்கள் அந்த மாதிரி தான் அதாவது அவங்க அறியாமல் அப்படிங்கிறது கூட பார்க்க மாட்டாங்க. இது ஏதோ ஒரு கொடூரமான துரோகத்தை இவங்களுக்கு நம்ம தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி, நம்மளால் இவங்களுக்கு ஏதோ பயங்கரமான நஷ்டம் மாதிரி தான் நம்ம மேலே அப்படி காஃபீர் அப்படி அவங்க பேசுகிறதுல அந்த காஃபீர் அப்படின்னு கூப்பிடும் போதே கீழ்த்தரமாக கேவலமாக கூப்பிடுவாங்க. அதனால சாதாரணமாக அந்த முஸ்லீம் அல்லாத மற்றவர்கள் மேலே அந்த இரக்கம் காமிக்கிறது, கருணை காமிக்கிறதுலாம் இவங்ககிட்ட இருக்காது. அந்த புண்ணிய போதனைகளும் அங்கே யாரும் செய்கிற மாதிரிலாம் நான் இதுவரைக்கும் யூடியூப்லேயோ ஒரு புண்ணிய போதனை செய்ய 4 முஸ்லீம்களுக்கு எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் அப்படின்னு 4 அந்த புண்ணிய புஸ்தகத்திலேருந்து கற்றுக் கொடுங்கயா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இது வரைக்கும் எந்த யூடியூப்லேயும் ஒன்று யூதனை பற்றி பேசுவாங்க, இல்லைன்னா கிறிஸ்தவர்களை பற்றி காப்பீர்கள்பாங்க, இல்லைன்னா நரகத்தை குறித்து பேசி பயமுறுத்தி அப்படித்தான் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர மற்றபடி கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இவங்க புண்ணிய போதனையில் கிடையாது. அதனால தான் எப்பேற்பட்ட முக்காடு போட்டுக்கிட்டு மூக்கெல்லாம் மறைச்சிக்கிட்டு அந்த தன்னை பெரிய பரிசுத்த வாட்டியா காமிக்கிற இவ எப்படி கீழ்த்தரமா நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. இதை அல்லாஹ் பார்த்தான்னா என்ன செய்வார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, நீ தான் பக்திமான், இப்படி கீழ்த்தரமா கேவலமா பேசிட்ட. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு புண்ணியவான் சொன்னாப்புல, சோவனபதிக்கு போகும்போது ஆண்களுக்கு எப்படி 72 கன்னிகைகளோ அதே போல பெண்களுக்கெல்லாம் 72 கட்டிலங்காளைகள், ஊர்லின் சுரூப கண்களை உடைய கட்டிலங்காளைகள் கிடைப்பாங்க. ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களுக்கும் கட்டிலங்காளைகள் கிடைப்பாங்களாம். அல்லாஹ் கொடுப்பாராம்.
சரி இவளுக்கு இந்த வேலையை செஞ்சதுக்கு அல்லாஹ் கொடுப்பாரு போல இருக்கு. இப்படிலாம் இந்த காஃபியர்களை கீழ்த்தரமாக, வயசானவங்களை, ஊனமுற்றவங்களை கீழ்த்தரமாக, கேவலமாக கொலவ சத்தம் செய்து கேலி கிண்டல் அடித்து அதில் சந்தோஷப்பட்டு அதை வீடியோ எடுத்து ஊரெல்லாம் பரப்பி விட்டு எல்லாரும் பாருங்க நாங்கள் காப்பீர்களுக்கு என்ன செஞ்சுருக்கோன்னு பாருங்க அப்படின்னு சொன்னதுனால அல்லாஹ் அடிமையே பார்த்தியா நீ இந்த பிரிட்டன்காரிக்கு அந்த வேலையை செஞ்சியா, நீ கொலவ சத்தம் விட்டியா, உந்தா உனக்கு 72 கட்டிலங்கால உன் புருஷனோட சேர்த்து புருஷன் வேணும்னா வச்சுக்க இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு கட்டிலங்காலையில் அனுப்பிச்சி விடுவாப்பிலையாக்கா அல்ல அப்படின்னு எனக்கு தெரியல. வேதாகமத்தில் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி அவன்கிட்ட கனி இல்லையா அவன் வெட்டப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுவான். அவன் பிஷப்பாக இருந்தாலும் பாஸ்டராக இருந்தாலும் சரி, எந்த கிறிஸ்டினாக இருந்தாலும் 4 தலைமுறை 10 தலைமுறை கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, இதுதான் இதுதான் நியதி, இதுதான் சட்டம். கேரக்டர் தான் பிரதானம். அதில் யூத மதத்தில் அந்த மதவெறி பிடிச்சவங்க அந்த இதெல்லாம் கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் கேட்கும் பொழுது பரியாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டால் கேரக்டரை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் அதை கை கொண்டா போதும், சூனபதிக்கு போயிடலாம். அப்படி இருந்தால் அந்த யூதத்தில் மதத்தில் உள்ளவங்க நினச்சாங்க தங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணும், இருதயம் சுத்தமாக இருக்கணும், நல்ல கேரக்டராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த மாதிரியான போதனையெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் மேலே பொறாமப்பட்டு அவரை பரிகசிச்சுட்டு அவரை எப்படியாவது கொல்லணும்னு தான் பார்த்தாங்களே தவிர அவங்க மனசு மாறவே இல்லை. அப்படி போதனை கொடுத்தாலே கேட்க மாட்டேங்கிறாங்களே. இந்த புண்ணிய போதனையெல்லாம் இல்லாத இவங்களையெல்லாம் பாவம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாகவே நமக்கு தெரிய வருது. இதனால் சோசியல் மீடியா மூலமாக இப்போ தான் இந்த மாதிரியான காரியங்களை நமக்கு தெரிய வர்றதுனால இதை சாதாரணமாக விடக்கூடாது. இதற்கு ஏற்றபடியான ரெஸ்பாண்ட் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த மாதிரியான கீழ்த்தரமான புத்தி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும். இல்லை அப்படின்னா அவங்களும் இப்படி தான் கீழ்த்தரமாக நடந்துக்கிடுவாங்க. அப்புறம் ஏன்னு கேட்டால் மனுஷத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. அந்த மனுஷத்தன்மை மாறி போச்சு அப்படின்னா அவனை அந்த மனுஷத்தன்மையோட அவனோட கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாது. அவன் எந்த மாதிரியான ரூட்டில் போகிறான்னா அதே ரூட்டில் தான் போய் அவனை டீல் பண்ணணும். அப்போ தான் அவனுக்கு புரியும். இந்த ஜென்மங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொன்னால் புரியுமா என்னன்னு தெரியல. அதனால இப்போ உள்ள சமுதாயத்துல எல்லாம் பசங்க எல்லாமே வயசானவங்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி அதில் சந்தோஷப்படுகிற மாதிரியான ஒரு காரியங்கள் தான் போய்கிட்டு இருக்கு. எத்தனை சினிமா வந்தாலும் சரி இப்போவும் எவனாவது ஒருத்தர் நாயை ஏவி விட்டு வயசானவங்களை நிர்வாணப்படுத்தி அதில் சந்தோஷப்படுகிற கேவலமான குணாதிசயம் உடையவனாக தான் இருக்கான். என்னடா இது எப்பேற்பட்ட குடும்பத்திலடா பிறந்தீங்க, வேற எதுவும் ஏலியன் பிளானட்லேருந்து வந்தீங்களா அப்படின்னு சந்தேகமாக தான் இருக்குது. எது எப்படியோ இந்த மாதிரி வீடியோவை பார்க்கும் பொழுது நம்ம இது ஒரு நல்ல தருணம். மற்றவர்களையும் எச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் எந்த அளவு மரியாதை கொடுக்கணும், அவங்க மனசு பாதிக்காமல் நம்ம பேசணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால வீக்கானவங்களை பலகீனமானவங்களை பரிகாசம் பண்ணுகிற அந்த கூட்டத்துக்கு ஒரு நாளும் நம்ம அவங்களையெல்லாம் நார்மலைஸ் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு ஒரு வித பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இருக்கிற சமுதாயம் இன்னும் பயங்கர சீர்கேடாக மாறி போயிடும். இவங்க இந்த கீழ்த்தரமான கலாச்சாரத்தை எங்கே படித்தாங்கன்னு தெரியல. அந்த புண்ணிய புத்தகத்தை படித்தா இப்படி தான்